பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். என் ஆண்டவர் நல்லவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைக்காய் நீங்கள் ஆவலாய் காத்து நிற்கிறீங்களா? தேவன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். இதுவரையும் நடத்தின எங்கள் தேவன் இனிமேலும் உங்களை நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையானது மிகவும் ஒரு மோசமான காலகட்டத்திற்குள் நாம் கடந்து செல்கிறோம். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மறைவாக சொல்ல முடியாத பல வேதனைகள் நம் வாழ்க்கையிலே இருக்கிறது, பல குமுறுதல்கள் இருக்கிறது. ஆனால் அதை தேவன் அறியக்கூடியவராய் இருக்கிறார். நாம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு கூடாக இன்றைக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, தேவன் உன்னுடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நீ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒரு ஆறுதலுக்காய், ஒரு சமாதானத்தை நீ வாஞ்சித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதமான தேவனுடைய வசனத்துக்கூடாக உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்த போகிறார். இந்த நாளிலும் நாங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது: நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் நெருக்கத்துக்குள்ளும் கடினமான வழிகளுக்குள்ளும் மறைவான கண்ணீர் துக்கங்களோடு கூட நாங்கள் சுமந்து கொண்டு பாரத்தை சுமந்து தவிப்பது போல இவ்வண்ணமான வேதனைகளை சுமந்து நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உங்களுக்கு நான் ஆறுதல் செய்வேன், நான் உங்களை அரவணைத்து உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, ஏன் இவைகள் எல்லாம் நமக்கு சம்பவிக்கிறதாம்? நம்முடைய ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆறுதல் படுத்தி நம்முடைய சகல உபத்திரவங்களிலும் நமக்கு தயவு பாராட்டி நமக்கு ஆறுதல் செய்து நம்மை தைரியப்படுத்தி நடத்துகிறவர் இருக்கிறார். எதற்காக இவ்வளமான காரியத்திற்கூடாக நாங்கள் கடந்து செல்ல நேரிடுகிறது தெரியுமா? அநேக உபத்திரவத்தின் வழிகளுக்கூடாய் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி, அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படி நாங்கள் இத்தகைய காரியங்களுக்குள் கடந்து சென்று எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஆறுதலை அதிகமாய் நாங்கள் ருசிக்க கூடியதாய் இருக்கிறது. அந்த ஆறுதலினால் நாங்கள் நிரப்பப்படுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற அந்த அனுபவமானது இன்னொருவருடைய துன்பத்தை, இன்னொருவருடைய கண்ணீரின் அந்த அனுபவத்தை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கும். அன்பான தேவச்சனங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில பாடுகளின் வழிகளுக்கூடாக நீங்கள் நடந்து செல்லிருக்கலாம். இந்த கண்ணீரின் பாதைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு உங்களுடைய இருதயம் குமுறிக் கொண்டிருக்கலாம். யாரிடத்தில் நான் இதை பகிர்ந்து கொள்வது? யார் என் மனதை புரிந்து கொள்வார்கள்? யார் எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார்கள் என்று அநேக சந்தர்ப்பங்களிலே நீங்கள் தவித்ததுண்டா? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் விரும்புகிற நேரத்தில் நமக்கு விரும்பினவர்கள் இங்கே பதில் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். பதில் கொடுக்காமல் நம்மை கைவிட்டு அவர்கள் நழுவி போயிருக்கலாம். ஆனால் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அண்டு சராசரங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜனும் நம்முடைய கர்த்தாதி கர்த்தரும் பிந்தினவரும் முந்தினவரும் இருக்கிறவரும் அங்கே இனிமேலும் வரப்போகிறவருமாகிய நம்முடைய தெய்வம், அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிற தேவன் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய கண்ணீரை குறித்து, உங்களுடைய மனதிலே உள்ளத்தில் ஏற்பட்டிருக்க அந்த காயங்களை குறித்து நீங்கள் பரிதவிக்க வேண்டாம், நீங்கள் மனம் பதற வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சகல ஆறுதலின் தெய்வமாயிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நன்மையை செய்கிறவர் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் செய்ய மகிமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். பக்தன் தாவீது இவ்வண்ணமாய் சொல்லுகிறான், நான் மரண இருளின்
பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவனே, நீர் என்னை ஆறுதல் படுத்துகிறவர். தேவனே, எனக்கு நீர் தயவு செய்கிறவர். தேவனே, எனக்கு உதவி செய்கிறவர். நீர் மட்டும் என்னோடு இருந்தனை நடத்துகிறீர் என்று அழகாய் தேவனை வர்ணித்து பாடுகிறார். அவருடைய வனாந்தர வழிகள், அவருடைய கண்ணீர் நிறைந்த பாதைகளில் தேவன் ஆதரவாய் இருந்திருக்கிறார். அதே கடவுள் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை, கடன் தொல்லையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, இந்த கடனை நான் தீர்க்க முடியாதே, நான் தற்கொலை செய்யட்டுமா என்று சொல்லி மனதளவிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா? இந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. உங்களுடைய நம்பிக்கை தேவன் பக்கமாய் திருப்புங்கள். கடவுளே, இது மரணம் ஒரு முடிவல்ல. கடவுளே, இதனாலே ஆண்டவரே நான் என்ன செய்யட்டுக்கும் என்று சொல்லி அங்கலாய்க்கிற நீங்கள் கடவுள் மேலே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் ஏதாகிலும் ஒரு அற்புதம் செய்து உங்களை அந்த நிலையில் இருந்து மீட்டுக் கொள்ளுவார். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவார். நம்பினவர்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டார்களோ, நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் எல்லாரும் உங்களை மறந்து போனார்களோ, நீங்கள் கண்ணீரின் வழிக்குள்ளாய் நடந்து மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். அவருடைய வசனம் அப்படித்தான் உங்களை தைரியப்படுத்துகிறது. இன்றைக்கு அநேகர் கடன் தொல்லையினால் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்கிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள், தூக்குமாட்டிக் கொள்கிறார்கள், நெஞ்செருந்துகிறார்கள். பல முறைகளில் மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, நீ அப்படி செய்ய வேண்டாம். உனக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆறுதல் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவர் அண்டை ஓடி வாருங்கள். இந்த நாளிலும் தேவர் உங்களுக்கு உதவி செய்யட்டுக்கும். வியாதியின் கொடுகுறம் ஒருவேளை உங்களை பாதித்திருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்கள் முகம் கொடுக்கிற சோதனை உங்களை ஒரு மரண வலிக்கு நேராய் தள்ளி கொண்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காதது உங்களோட வாழ்க்கையில நேரிட்டு மிக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அந்த நிலையிலிருந்து எழுந்திருங்கள். ஆண்டவருக்காய் முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு நன்மை செய்யும், எனக்கு ஒரு அற்புதம் செய்து என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி அவருடைய பாதம் சரணடையுங்களேன். அவரிடத்தில் ஓடி வாருங்கள். உடைய பாரத்தை எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். அதுதான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து உங்களை தைரியப்படுத்துவார். உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. சந்தோஷமாயிருங்கள். நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? தேவனை நோக்கி பாருங்கள். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, நீங்கள் ஆறுதல் செய்கிற கர்த்தரையா, நீங்கள் ஆறுதலின் தேவன் என்று நாங்கள் வேதத்திலே ஆண்டவரே அழகாய் கற்றுக்கொண்டோமே. இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும். இருக்கும் அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்களை விடுவிக்கட்டுக்கும். ஒரு புதிய பாதைகள் திறக்கப்படட்டுக்கும். மக்களுக்கு ஒரு நன்மை செய்யும் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்களாக. தெய்வம் ஆசீர்வதித்து ஞானம் பண்ணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.